நேயர்களுக்கு வணக்கம். நான் வேல்முருகன் பேசுறேன். இந்த காணொலியில சேர அரசர்களை பத்தி பார்க்கலாம். சேரர்கள் வஞ்சி நகரத்தை தலைநகரமா கொண்டு ஆட்சி செஞ்சவங்க. சேர் அப்படிங்கிற வார்த்தைக்கு சேர்தல் அப்படின்னு அர்த்தம். சேரர்கள் அப்படின்னா சேர்ந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். நான் என்னோட முந்தைய காணொலியில சொன்ன மாதிரி வஞ்சி அப்படிங்கிறது சேரர்கள் தங்களோட தலைநகரங்கள் எல்லாத்துக்குமே வஞ்சி அப்படின்னு தான் பேர் வச்சாங்க. வஞ்சி அப்படின்னா பெண் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு கேரளா மாநிலத்தில் இருக்கிற மலபார், கொச்சின், திருவிதாங்கூர் மாதிரியான பகுதிகள், அப்புறம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற சேலம், ஈரோடு, கரூர், திருப்பூர், கோயம்புத்தூர் மாதிரியான இந்த ஊர்கள் எல்லாமே சேரர்கள் ஆட்சி செஞ்ச பகுதிகள் தான். சேரர்களோட ஆட்சி பகுதிகள் பெரும்பாலும் மலைப்பகுதி சார்ந்த இடங்களாக தான் இருக்கும். மிளகு மற்றும் மூலிகை செடிகள் அதிகமாக வளரக்கூடிய பகுதிகள் அப்படின்னா அது மலைப்பகுதிகள் தான். சேரர்களோட சின்னம் வில்லம்பா இருக்குது. மூவேந்தர்கள்லயே வில்வித்தையில சிறந்தவங்க அப்படின்னா அது சேரர்கள் தான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சிறந்த வில்லாளன் அப்படின்னா அது அர்ஜுனன் தான். வில்லுக்கு ஒரு விஜயன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சிறந்த வில்லாளன் அப்படின்னா அது வல்வில் ஓரி தான். இந்த வல்வில் ஓரி கொல்லிமலையை ஆட்சி செஞ்ச ஒரு குறுநில அரசனா இருந்திருக்காரு. அது மட்டும் இல்ல, இந்த வல்வில் ஓரி கடையல் வள்ளல்கள்ல ஒருத்தராகவும் இருந்திருக்காரு. இந்த வல்வில் ஓரி வாழ்ந்த காலகட்டத்துல இவருக்கு இணையான ஒரு சிறந்த வில்லாளன் யாருமே கிடையாது. இந்த கொல்லிமலை நாமக்கல் மாவட்டத்துல இருக்கு. இந்த நாமக்கல் மாவட்டம் அன்னைக்கு சேர மன்னர்களோட ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியா தான் இருந்திருக்கு. அடுத்து சேர அரசர்களோட பெயர்களை பார்க்கலாம். முதல்ல சங்க காலத்தை சேர்ந்த சேர அரசர்களை பத்தி பார்ப்போம். உதயஞ்சேரலாதன், இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன், பல்யானை செல்குழு குட்டுவன், சேரன் செங்குட்டுவன், பெருஞ்சேரல் இரும்பறை, இளஞ்சேரல் இரும்பறை, அத்துவஞ்சேரல் இரும்பறை, களங்காய் கண்ணி நார்முடி சேரல், செல்வ கடுங்கோ வாழியாதன், ஆடு கோட்பாட்டு சேரலாதன், குட்டுவன் கோதை, சேரமான் கணைக்கால் இரும்பறை, இவங்க எல்லாருமே சங்க காலத்தை சேர்ந்த சேர அரசர்கள். அடுத்து குலசேகர ஆழ்வார் அல்லது சேரமான் பெருமாள், ராஜசேகரன், ஸ்தானு ரவிகுலவர்மன், பாஸ்கர ரவிவர்மன், கோதை ரவி, ராஜசிம்மன், ராமகுலசேகரன், இவங்க எல்லாருமே பிற்கால சேர அரசர்களா குறிப்பிடப்படுறாங்க. அடுத்து இந்த சேர அரசர்களை பத்தி சில குறிப்புகளை பார்க்கலாம். இது வரைக்கும் கிடைச்ச குறிப்புகளை வச்சு பார்க்கும்போது உதயஞ்சேரலாதன் அப்படிங்கிற அரசர் தான் மூத்த சேர அரசனா குறிப்பிடப்படுறாரு. இவர் பெருஞ்சோற்று சேரலாதன் அப்படின்னும் பெருஞ்சோற்று உதயன் அப்படின்னும் அழைக்கப்படுறாரு. மகாபாரத போர் நடந்தப்போ பாண்டவ போர் வீரர்களுக்கும் கௌரவ போர் வீரர்களுக்கும் இவருதான் உணவு கொடுத்ததா சொல்லப்படுது. அடுத்து இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் அரசனை பத்தி பார்க்கலாம். இவர் உதயஞ்சேரலாதனோட மகன். இவரோட தாயார் மற்றும் உதயஞ்சேரலாதனோட மனைவி வெளியத்து வேண்மாள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இவங்களோட பேரு நல்லினி. இவரு கடல் கொள்ளையர்களா இருந்த கடம்பர்களை போர்ல வென்று அவங்களோட காவல் மரமா இருக்கிற கடம்ப மரத்தை வெட்டி அதுல முரசு செஞ்சாரு. இமயமலை வரைக்கும் படையெடுத்துட்டு போய் பல அரசர்களை வென்று இமயமலையில வில்லம்பு சின்னத்தை பறக்க விட்டாரு. அடுத்து பல்யானை செல்குழு குட்டுவன் பத்தி பார்க்கலாம். இவரு உதயஞ்சேரலாதனோட மகன் மற்றும் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனோட தம்பி. இவரு மிகப்பெரிய யானை படையை வச்சிருந்ததால பல்யானை அப்படிங்கிற பட்ட பேரோட அழைக்கப்படுறாரு. அடுத்து சேரன் செங்குட்டுவன். இவரை பத்தி உங்க எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும். சேர அரசர்கள்லயே எல்லாருக்கும் தெரிஞ்ச அரசர் அப்படின்னா அது இவர் தான். இவர் வடக்க இமயம் வரைக்கும் படையெடுத்துட்டு போய் பல மன்னர்களை போர் செஞ்சு வெற்றி அடைஞ்சு இமயமலையில கல்லெடுத்து அதை கனகன், விஜயன் அப்படின்னு 2 அரசர்களோட தலையில சுமக்க வச்சு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து அந்த கல்லுல கற்பு கரசி கண்ணகிக்கு கோயில் கட்டினவரு. அடுத்து சேர அரசர்களை பாடின புலவர்களை பத்தி பார்க்கலாம். கபிலர் அப்படிங்கிற புலவர் செல்வ கடுங்கோ வாழியாதன பாடியிருக்காரு. பரணர்,
சேரன் செங்குட்டுவனை பாடியிருக்காரு. குமட்டூர் கண்ணனார் நெடுஞ்சேரலாதன பாடியிருக்காரு. அரிசில் கிளார் பெருஞ்சேரல் இரும்பறைய பாடியிருக்காரு. பெருங்குன்று கிளார் இளஞ்சேரல் இரும்பறைய பாடியிருக்காரு. அடுத்து சேர அரசர்களே புலவர்களா இருந்து பாடல் பாடியிருக்காங்க. சேரமான் பெருஞ்சேரல் இரும்பறை புறநானூர்லையும் குறுந்தொகையிலையும் பாடல் பாடியிருக்காரு. சேரமான் பாலை பாடிய பெருங்கடுங்கோ கலித்தொகையில பாலைத்திணைய பாடியிருக்காரு. சேரமான் குடக்கோ சேரலாதன், சேரமான் இளஞ்சேரை இரும்பறை இவங்களும் புலவர்களா இருந்து பாடல் பாடியிருக்காங்க. அடுத்து சேரர்களோட கட்டிடக்கலையை பத்தி பார்க்கலாம். சேரர்களோட கோயில்கள் செவ்வக வடிவத்திலையும் எண்கோண வடிவம், அதாவது 8 கோண வடிவத்திலையும் கட்டியிருப்பாங்க. சில கோயில்கள் கிட்டத்தட்ட வட்ட வடிவத்திலையும் கட்டப்பட்டிருக்கும். அடுத்து சேரர்கள் கட்டின கோயில்களை பத்தி பார்க்கலாம். கேரளாவில் இருக்கிற திருவாஞ்சிக்குளத்தில் அமைஞ்சிருக்கிற மகாதேவர் கோயில், சேரன் செங்குட்டுவனால கண்ணகிக்கு கட்டப்பட்ட குமுளி வண்ணாத்தி பாறையில் இருக்கிற 2000 வருஷம் பழமையான கண்ணகி கோயில், கன்னியாகுமரியில் இருக்கிற பகவதி அம்மன் கோயில், திருச்சூர்ல அமைஞ்சிருக்கிற வடக்குநாதன் கோயில், இது மாதிரி நிறைய கோயில்கள் சேரர்கள் கட்டியிருக்காங்க. அடுத்து சேரர்கள் கடல் வணிகத்திலையும் சிறந்து விளங்கினாங்க. மிளகு மாதிரியான மலைகள்ல விளையிற மூலிகை பொருட்களுக்கும் சமையல் பொருட்களுக்கும் உலகம் முழுக்க நல்ல வணிகம் இருந்துச்சு. இன்னைக்கு எப்படி தங்கம் விலை உயர்ந்த பொருளா இருக்கோ அதே அளவுக்கு அன்னைக்கு மிளகு விலை உயர்ந்த பொருளா இருந்துச்சு. ஒரு கப்பல் நிறைய மிளகு வாங்குறதுக்கு அதே ஒரு கப்பல் நிறைய தங்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அன்னைக்கு மிளகு எவ்வளவு பெரிய மதிப்புமிக்க பொருளா இருந்திருக்கும் அப்படின்னு நீங்களே கற்பனை பண்ணிக்கங்க. மிளகு அப்படிங்கிறது கருப்பு தங்கம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த மிளகு தான் அன்னைக்கு இருந்த பணக்காரங்களோட ஆடம்பர பொருளாகவும் இருந்துச்சு. இன்னைக்கும் மிளகு இல்லாத ஒரு சமையலறைய தமிழ்நாட்டில் உங்களால பார்க்கவே முடியாது. அடுத்து தமிழ்நாட்டை சேர்ந்த சேர அரசர்கள் மலபார் கடற்கரையிலிருந்து ரோம் நகரத்துக்கு மிளகு ஏற்றுமதி செஞ்சு தங்கத்தை இறக்குமதி செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி கிபி 408ஆம் ஆண்டுல ரோம் நகரத்து மேல அலாரிக் அப்படிங்கிற அரசன் போர் தொடுக்கிறாரு. இந்த அலாரிக் அரசன் ரோம் நகரத்தை முற்றுகையிட்டு எரிக்க போறதா அறிவிப்பு கொடுக்கிறாரு. இந்த அரசன் ரோம் நகரத்தை எரிக்காம இருக்கிறதுக்கு இவருக்கு சில பொருட்கள் கப்பமா கொடுத்திருக்காங்க. அப்படி கப்பம் கொடுக்கப்பட்ட பொருட்கள்ல 1360 கிலோ மிளகும் கொடுத்திருக்காங்க. அப்படின்னா மிளகு எவ்வளவு பெரிய பொருளா இருந்திருக்கும். அப்பேற்பட்ட மிளகை உணவு சாப்பிடும்போது நாம் அதை சாப்பிடாம தூக்கி போடுறது பெரிய முட்டாள்தனம். மிளகு மட்டும் இல்ல, நீங்க சாப்பிடாம தூக்கி எறிகிற அத்தனை காய்கறிகளும் விலை மதிப்பு இல்லாதது. உழவர்கள் 3 மாசம் 6 மாசம்னு இரவு பகல் பார்க்காம வெயில் மழைன்னு பார்க்காம ரத்தம் சிந்தி உழைச்சாதான் காய்கறியை உற்பத்தி செய்ய முடியும். இந்த காய்கறிகளை நாம சாப்பிடாம தூக்கி எறிகிறது உழவர்களை அவமானப்படுத்துறதுக்கு சமம். இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே சேர அரசர்களை பற்றின குறிப்புகள். சேரர்களை பற்றி நம்ம பார்க்கும்போது இளங்கோடிகளை பற்றி குறிப்பிடாமல் இருக்கவே முடியாது. இளங்கோடிகளை பற்றி உங்கள் எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும். இளங்கோடிகள் சிலப்பதிகாரத்தோட ஆசிரியர். ஒரு சாதாரண எளிய குடும்பத்து பெண்ணாக இருந்த கண்ணகியை பாட்டுடை தலைவியாக வச்சு எழுதப்பட்ட ஒரு இலக்கியம்தான் சிலப்பதிகாரம். அது மட்டும் இல்லை, உலகத்திலேயே முதலாக ஒரு பெண்ணை தலைவியாக வச்சு எழுதப்பட்ட முதல் காப்பியம் அப்படின்னா அது சிலப்பதிகாரம் தான். 2000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழக மக்களும் அரசர்களும் எப்படி இருந்தாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா சிலப்பதிகாரம் மாதிரியான சங்க இலக்கியங்களை படித்தாதான் நமக்கு அது தெரியும். இந்த மாதிரி சிலப்பதிகாரம் மாதிரியான சங்க இலக்கியங்களை படித்தாதான் தமிழக மக்களும் அரசர்களும் அன்னைக்கு எவ்வளோ உயர்வாக இருந்தாங்க அப்படின்னும் இன்னைக்கு இருக்கிற மக்களும் அரசியல்வாதிகளும் எவ்வளோ இழிவாக இருக்காங்க அப்படின்னும் நமக்கு தெரிய வரும். நம்ம முன்னோர்களுக்கு நம்ம நல்ல வழித்தொன்றலாக இருக்கணும். அதே மாதிரி நமக்கு அப்புறம் இருக்கிறவங்களுக்கு நம்ம நல்ல வழிகாட்டியாக இருக்கணும். நாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நாம தான் தீர்மானிக்கணும். இதே மாதிரி வரலாற்று தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது தலைப்பில் நான் பேசணும் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அதை பற்றி பேசுகிறேன்.
மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வேல்முருகன். வாழ்க தமிழ், வாழ்க தமிழ் தேசியம், வாழ்க தமிழ் தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் புகழ். நன்றி, வணக்கம்.